ஹாய் மக்களே, முதுகுளத்தூரில் பார்த்தீங்கன்னா கந்தசாமிபுரம், அதாவது உலகந்தோப்பு காலனி போகிற ரோட்டில் வந்து 5ஆம் தேதி நைட் ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ரோடு மோசமாக இருக்கிறதுனாலையும் சைடில் இருக்கிற சாக்கடை வந்து மதில்கள், அதாவது சாக்கடையோட சுவரெல்லாம் உடஞ்சிருக்குதுங்க. அந்த டைமில் போன காரு சைடில் வந்து ஒரு பைக்குக்கு வழி விடலான்ட்டு கொஞ்சமாக ஒரு லெஃப்ட்டு ஏறின உடனே பார்த்தீங்கன்னா சாக்கடையில் வந்து மாட்டிக்கிச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாக்கடை வந்து இந்த ஏரியாவில் சரியில்லாமல் இருக்கிறனாலையும் தண்ணி தேங்கி நிற்கிறனாலும் பயங்கரமாக வந்து மக்கள் கொசுக்கடியால் அவதிப்படுறாங்க. அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா மாட்டின காரை டிராக்டரை வச்சு இழுக்க பார்த்துமே வராமல் அந்த உடஞ்சி போன பீஸ் மேலே மாட்டிக்கிச்சுங்க. அதாவது தரமற்ற முறையில் ட்ரைனேஜ், அதாவது சாக்கடை அமைச்சிருக்காங்க. கம்பியெல்லாம் போட்டு கட்டினாங்க அப்படின்னா தான் அது நீட்டாக நிற்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் கடமைக்கு 4 பலகையை வச்சு அப்படியே காங்கிரீட் போட்டிருப்பாங்க போல் இருக்குது. எல்லாம் உடஞ்சி போன அந்த ட்ரைனேஜோடது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனி பீஸாக எல்லா பக்கமே வந்து அந்த தெரு ஃபுல்லாக கிடக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை மக்களுக்கு ஷேர் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சாலையையும் அந்த ரோட்டையும் அரசு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் விபத்துகள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு அவசர கால அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த சாக்கடையை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா உடஞ்சி போன இடம், சின்னதாக இருக்கிற ரோடு, குறுகலான ரோடு, அதில் ஆப்போசிட்டில் வண்டி வந்தோன்னே ராத்திரி டைமில் சைடில் இறக்குன ஒரு கார் மாட்டிச்சு. ஒரு நல்ல விதமாக உள்ள காரில் வந்து யாருக்குமே எந்த வித அடியும் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. இருந்தாலும் கார் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த மக்களுக்கு தரமான சாலையும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வேணும். தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்குது. கொசுக்கடியால் மக்களுக்கு டெங்கு காய்ச்சல், புது வகையான காய்ச்சல்லாம் வரலாம். இதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். கார்காரரு பைக்குக்கு வழிவிட போய் சாக்கடையில் மாட்டி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு மீட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களும் வந்து அந்த காரை எவ்வளவோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சப்போர்ட் பண்ணி அதை தள்ளியெல்லாம் பார்த்தாங்க. பட் எடுக்க முடியாத கட்டத்தில் டிராக்டரை வச்சு இழுத்ததில் அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதி, அதாவது காருக்கு கீழே டேமேஜுமே ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக கார் வந்து வெளியே எடுத்துட்டாங்க. உயிர் சேதம் இல்லாதனால தப்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ரோட்டையும் சைடில் இருக்கிற அந்த சாக்கடையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.